இந்த கோவிலுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபோனு, கேட்ஜெட்ஸ் ஸோ அந்த மாரி எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே அலோவ் கிடையாது. நம்மள வந்து ஃபுல் செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இங்க ஃப்ரீ தரிசனமும் இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ₹100 தரிசனம், ₹50 தரிசனம்ன்றது எப்பவுமே இருக்கும். இந்த கோவில வந்து சிறப்பு நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வரலாற்று கொண்ட கோவில். அதாவது நெறைய பேருக்கு வந்து சினிமா பார்க்குற பழக்கம் இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு படம் திருவிளையாடல். அதாவது இப்ப ரீசென்ட்டா நடிச்ச தனுஷ் படம் கிடையாது. முன்ன வந்து திருவிளையாடல்னு ஒரு படம் இருந்தது. சிவாஜி கணேசன் அவருடையது. அதுல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கோவில சுத்தி தான் எடுத்திருப்பாங்க. அவ்ளோ அழகா இருக்கும். அங்க போனீங்கன்னா, அ மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சின்னு சொல்லுவாங்க. அவ்ளோ அழகான முகம் அந்த அம்மாவ பார்க்கும்போது. அதேபோல அந்த கோவில்ல வந்து நாங்க போகும்போது 2 வாட்டி நான் போயிருக்கேன். அ அதுக்கு முன்னாடி என்னோட பாப்பா வர்றதுக்கு முன்னாடி நாங்க போனது இருக்கு. இப்பயும் நாங்க போயிருக்கோம். ரீசென்ட்டா இப்பவும் போனோம். அதுக்கு முன்னாடியும் நாங்க போயிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போகும்போது குழந்தைங்கள கூட்டு போறோம்னா, அதுக்கு தனியா ஒரு கியூ இருக்கு. அந்த கியூல போலாம். ஏன்னா ரஷ் பண்ணி போக வேண்டான்ற மாரி கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் போற மாரி இருக்கும். அதாவது கோவிலுக்குள்ள போன பிறகு அந்த பொற்றாமரை குளம் இருக்கு இல்லையா? பொற்றாமரை குளத்துலருந்து ஆனந்தபுரத்துக்கு உள்ள போறதுக்கு இருக்கு. அங்க ஒரு யானையும் இருக்கு. பசு மடம் இருக்கு. நீங்க பசுக்கும் உணவு அளிக்கலாம். இந்த கோவில்ல வந்து இருக்கிற சுவாமியோட பேர் என்னன்னா, மீனாட்சி அம்மன். அதனால தான் மதுரைனாலே மீனாட்சின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து குங்குமம் வந்து ரொம்ப வாசனையா இருக்கும். நீங்க மீனாட்சி மதுரை பக்கம் போயிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த குங்குமம் வாங்கிக்கோங்க நல்லாருக்கும். சிவனோட பேரு வந்து சுந்தரேஸ்வரர். இது வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட கட்டிடக்கலையின் சிறப்பு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 14 அடி உயரமும், அழகிய சிற்பமும் கொண்ட கோவில் இது. அதோட முக்கியமானது என்னன்னா, நெறைய கோவில் இப்ப ராமேஸ்வரம் பத்தி நாங்க 2 டேஸ் பேக் அப்ப பேசினோம். அதேபோல இங்கேயும் வந்து ஆயிரங்கால மண்டபம் இருக்கு. சிற்பக்கலைகள பத்தி சொல்ற இதுவும் இருக்கு. அங்க வந்து ஒரு குளம் இருக்கு. பொத்தாமரை குளம். அந்த குளம் வந்து அ திருவிளையாடல் படத்துல பார்த்தீங்கன்னா, ஆ அ "நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு" வந்து சொல்லுவாரு நக்கீரர். அப்போ அந்த இடத்துல வந்து சிவன் வருவாரு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அந்த சிவன் வந்து நக்கீரருக்கு வந்து நக் நக்கீரர் சிவன் பார்த்த அந்த இடம் தான் அந்த இடம். ஆன் இங்க வந்து இந்த கோவில்ல வந்து சிறப்பான ஸ்பெஷல் ஃபங்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் நடக்கிற திருவிழாவும், மீனாட்சி திருக்கல்யாணமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 5 மணிலேருந்து 12:30 மணியும், திருப்பி 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இருக்கும். ஸ்பெஷல் தரிசனமும் இந்த கோவில்ல இருக்கு. அவங்க அவ்வளோ அழகா பேசுனாங்க. அது அத்தனையும் உண்மைதாங்க. இதை பத்தி நம்ம பேச போனா ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம். அந்த கோவிலுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளன. 14 கோபுரம் இருக்குதான். எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜை செய்யப்படுவதாக தனி சிறப்பாகுமா. அம்மனுக்கு ரொம்ப அபிஷேகமா பூஜை பண்ணுவாங்க போல இருக்கு. அது இது வரைக்கும் நாங்க போய் இது வரைக்கும் நாங்க பார்க்கல. அதை அம்மனை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட நாங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமும் அந்த நேரமும் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருந்துன்னா அடுத்த வாட்டி போய் ரொம்ப கிடைச்சிருந்துன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் பெரிய குடுப்பனம் வேணும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முழு நேரம் திறந்திருக்கும்னா நாங்க நினைச்சுட்டு இருந்தோம். 24 மணி நேரமும் திறந்திருக்கும். திருப்பதி மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்க நினைச்சு பிளான் பண்ணோம். ஆனா அந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலை 5 மணி முதல் 12:30 மணி வரை தான் அந்த கோவில் வந்து திறந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை 4 மணி முதல் 9:30 மணி வரை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில திறந்து மத்தியானம் வரைக்கும் திறந்து 4 மணிக்கு திறந்து 9:30 மணிக்கு கோவில மூடிட்டாங்க. இந்த கோவிலோட அம்சமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த கோவிலோ அந்த எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த கோவிலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது. ரொம்ப பழமையான எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. அந்த கோவில் ஒவ்வொரு அந்த அந்த உள்ள கல்லை வச்சிருப்பாங்க. எத்தனை வருஷம்